ओम शांति VCD 2521 मुरली तारीख 9 जुलाई 1967 मुरली डेट 9 ஜூலை 1967 बाबा ने व्याख्या की है 18 मई 2018 பாபா விளக்கம் சொன்னது 18 மே 2018 छठे पेज के मध्य में बात चल रही थी ஆறாவது பேஜினுடைய இடையில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. ब्रह्मा बाबा ने बोला अगर मैं भी कुछ कहूं तो समझो शिव बाबा कहते பிரம்மா பாபா சொல்றாரு, நான் என்ன சொன்னாலும் அத கூட என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, சிவபாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ब्रह्मा बाबा ने क्या बोला मैं कुछ भी कहूं तो समझो शिव बाबा कहते பிரம்மா பாபா என்ன சொன்னாரு, நான் என்ன சொன்னாலும் சரி, அப்ப நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும், சிவபாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். मेरे को तो एकदम उड़ा दियो என்ன முழுசா விட்டுடுங்க. जो शरीरधारी है உடலை கொண்ட உடல் உள்ளவர் ब्रह्मा உடலை கொண்டவர் யாருங்க? பிரம்மா. उसके मुख से जो कुछ भी निकलता है वो कौन कहते हैं शिव बाबा कहते हैं அவருடைய வாயிலிருந்து என்னெல்லாம் வெளியில வருதோ அதை யார் சொல்றா? அவர் வாய் மூலமா யார் சொல்றா? சிவபாபா சொல்றாரு. ऐसा समझो அப்படிதான் புரிஞ்சுக்கணும். और बोला मेरे को तो एकदम उड़ा दियो அப்புறம் சொல்றாரு, என்ன முழுசாவே நீக்கிடுங்க. मतलब ब्रह्मा को அதாவது என்னை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மாவை பத்தி சொல்றாங்க. मेरा तो फोटो भी नहीं रखो என்னோட போட்டோவை கூட வைக்காதீங்க. मेरा तो फोटो कोई काम का नहीं என்னுடைய போட்டோ எந்த வேலைக்குமே பிரயோஜனம் இல்லை. शिव का तो कोई फोटो होता नहीं है சிவனுக்கு எந்த போட்டோவும் இருக்கிறது இல்ல. वो तो ज्योतिर्बिंदु स्वरूप है அவர் ஜோதிர்பிந்து स्वरूபமானவர். तो ब्रह्मा का फोटो रखने के लिए मना कर दिया அப்ப பிரம்மாவினுடைய போட்டோ வைக்கிறதுக்கு தடை சொல்லியாச்சு, போட்டோ வைக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. बोला मैं जो कुछ भी कहूँ समझो शिव बाबा कहते சொல்றாங்க, நான் என்னெல்லாம் சொல்றேனோ புரிஞ்சுக்கோங்க, சிவபாபா சொல்றாருன்னு. तो जो प्रजापिता ब्रह्मा है उनमें शिव प्रवेश करके शंकर का पाठ चल रहा था है ना அதாவது பிரஜாபிதா பிரம்மா இருக்கார் இல்லையா, அவருக்குள்ள சிவன் பிரவேசமாகி சங்கரனுடைய பாட்டு நடந்துட்டு இருந்தது. அப்படிதானே? 18-19 में कहा राम की आत्मा संपूर्ण बन गई 2018-19 ராமரினுடைய ஆத்மா சம்பூர்ணமாயிடுச்சு. तो जो राम की आत्मा है नंबर 1 रुद्र இப்போ ராமரினுடைய ஆத்மா தான் நம்பர் 1 ருத்ரன். वो टेम्पररी रूप से अष्टदेव में प्रवेश कर रही है அவரு டெம்பரரி ரூபமா அஷ்டதேவர்ல பிரவேசமாகறாரு. तो जो अष्टदेव वाली आत्मा है उनका भी फोटो रखना चाहिए क्या नहीं रखना चाहिए அப்ப அந்த அஷ்டதேவ வாலே ஆத்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட போட்டோ வைக்கணுமா என்ன? இல்ல அவங்களதும் வச்சுக்க கூடாது. बाबा ने बोला ब्रह्मा के लिए बोला मेरा फोटो भी नहीं रखो பாபா என்ன சொல்லிருக்காரு? பிரம்மாவுக்கே சொல்லிட்டாரு என்னோட போட்டோ வைக்காதீங்கன்ட்டு. ब्रह्मा भी टेम्पररी रथ है और जो अष्टदेव के द्वारा जो पाठ चलता है वो भी टेम्पररी रूप में चलता है பிரம்மாவும் டெம்பரரி ரதம் தான், மற்றும் இப்ப அஷ்டதேவர்களுக்குள்ள என்ன பாட்டு நடக்குதோ அதுவுமே டெம்பரரி ரூபம் தான். मेरा तो फोटो भी कोई काम का नहीं என்னுடைய போட்டோ கூட எந்த வேலைக்கும் யூஸ் இல்ல. मेरे को एकदम उड़ा दो
என்னை முழுசாவே நீக்கிடுங்க. तो काम करने वाली जो आत्मा है उसको देखना है या शरीरधारी को देखना है? அப்போ உடலுக்குள்ள வேலை செய்யக்கூடிய அந்த ஆத்மாவை பார்க்கணுமா இல்ல அந்த உடலை பார்க்கணுமா? शरीरधारी तो पतित है, तो संपन्न बना नहीं. அந்த சரீரத்தை தாரணை பண்ணக்கூடிய ஆத்மா, அந்த சரீரத்தை தாரணை பண்றவங்க அவங்க பத்தித்தமா இருக்காங்க, சம்பன்னமா முழுமையா ஆகல. ब्रह्मा की आत्मा खुद की संपन्न नहीं बनी थी. பிரம்மாவினுடைய ஆத்மாவும் முழுசா சம்பன்னமா அப்ப ஆகல. ऐसे ही जो अष्टदेव में प्रवेश करके पाठ बजाते हैं, அப்ப அதே மாதிரி அஷ்டதேவர்களுக்குள்ள பிரவேசமாகி பாட் செய்றாங்க இல்லையா, तो अष्टदेव की आत्मा भी संपन्न नहीं है. तो बोला அஷ்டதேவரனுடைய ஆத்மாவும் சம்பன்னமா ஆகல, முழுமையாகல. मेरे को तो एकदम उड़ा दियो. சொல்றாங்க என்ன முழுசாவே நீக்கிடுங்க. तो बोला अगर कोई भी चीज काम की है तो ऐसे मत समझो रथ है इसलिए काम है नहीं. அதாவது சொல்றாங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வேலைக்கு பிரயோஜனம் ஆகுது அப்படின்னா அப்ப அந்த மாதிரி புரிஞ்சுக்காதீங்க, இதுல ரதம் இருக்கு, அதாவது இந்த உடல் இருக்கு, அதனாலதான் இது வேலைக்கு உதவுது அப்படியெல்லாம் இல்ல. नहीं, रथ है तो क्या हुआ? रथ तो 5 जड़ तत्वों का है ना. இல்ல ரதம் இருந்தா என்ன ஆகும்? ரதம் 5 தத்துவங்களுடைய உடையது தானே. तो बाबा कहते हैं ब्रह्मा बाबा के शरीर रूपी रथ को लोन लेता हूं. இப்ப பாபா சொல்றாரு பிரம்மா பாபாவினுடைய அந்த உடல் ரூபமான அந்த ரதத்தை நான் லோன் எடுத்துக்கிறேன். लोन लेने वाला कौन है? शिव. லோனை எடுத்துக்கிறவர் யாரு? சிவன். ब्रह्मा की जो अपनी आत्मा है वो भी तो है शरीर में. பிரம்மாவினுடைய அவரினுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அதுவும் தானே அந்த உடல்ல இருக்கு. उसका वो अपना रथ है. शिव का तो कोई अपना रथ होता ही नहीं है. அந்த உடல் பிரம்மாவினுடைய அவருடைய உடல், சிவனுக்கு அவருக்குன்னு ஒரு உடல் இல்ல இல்லையா. तो चाहे ब्रह्मा को हो चाहे प्रजापिता ब्रह्मा को हो, शिव क्या करता है? रथ को लोन लेता है. அவர் பிரம்மான்னு சொல்லுங்க இல்ல பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்லுங்க, யார வேணாலும் எடுத்துக்கோங்க. சிவன் என்ன பண்றாரு? அவங்களுடைய ரதங்களை அவங்களுடைய உடலை லோனா வாங்கிக்கிறாரு, லோனா எடுத்துக்கிறாரு. बाकी रथ थोड़ी ही बादशाही देता है बच्चों को. மத்தபடி அந்த ரதமா அவங்களுக்கு முழு ராஜ்யத்தை கொடுக்குது. रथ बादशाही देता है. ரதம் என்ன முழு ராஜ்யத்தை கொடுக்குதா என்ன? बादशाही मैं देता हूं ना. உங்களுக்கு ராஜ்யத்தை நான் தானே கொடுக்குறேன். मैं माना रथ वाला रथी और उसको चलाने वाला शिव. மே அதாவது நான் அப்படின்னா என்னது? அந்த ரதத்தை செயல்படுத்தக்கூடிய செயலாளி, சரியா? அவர் அவர் யாரு அப்படின்னா சிவன். शिव कौन सा वर्षा देता है? சிவன் என்ன சொத்து கொடுக்கிறாரு? ज्ञान बिंदु रूप आत्मा है निराकार, तो निराकारी वर्षा देगा. ஞானம் பிந்து ரூப ஆத்மாவா இருக்கிறவரு, அதாவது என்ன வருஷம் கொடுக்குறாரு, என்ன சொத்தை கொடுக்குறாரு? ஞானத்தை கொடுக்குறாரு. அப்ப அவர் பிந்து ரூப ஆத்மாவா இருக்கிறவரு நிராகாரர், நிராகாரியா ஆகக்கூடிய அந்த சொத்தை தான் கொடுப்பாரு. हाँ, तो नर से नारायण बनाने वाला जो है, जो वर्षा है प्रैक्टिकल, वो तो मनुष्य सृष्टि का बाप ही देगा. அதாவது நரன்ல இருந்து நாராயணா ஆகக்கூடிய பிராக்டிக்கலா அப்படிப்பட்ட அந்த சொத்து அதை யார் கொடுக்குறா அப்படிங்கிறது அது மனித சிருஷ்டியினுடைய அப்பா தான் கொடுக்குறாரு. रथ की जो मालिक आत्मा है वो घर का मालिक है. அதாவது அந்த உடலினுடைய எஜமானனா இருக்கிறவர் தான் அந்த வீட்டினுடைய எஜமானன். राम की आत्मा या कृष्ण की आत्मा घर का मालिक है. तो बेगर है ना. அதாவது அந்த உடலினுடைய ஆத்மா தான் எஜமானன் அந்த உடலுக்கு. ஆனா இப்ப ராமாத்மாவும் சரி, கிருஷ்ணருடைய ஆத்மாவும் சரி,
அவங்க என்னது பேகரா இருக்காங்க. कभी कभी बच्चे क्या करते, राम और कृष्ण को देखने लग जाते। ஒரு சில டைம், அதாவது இப்ப சிவன் பிரவேசம் ஆனதுனால சிவன் தான் உள்ள இருந்து காரியம் செய்யறாரே தவிர அவங்களுக்குள்ள அவங்க 2 பேரும் காரியம் செய்யறதில்ல. அவங்களுடைய சொந்த ஆத்மா வந்து காரியம் செய்யறதில்ல. ஆனா ஒரு சில சமயம் குழந்தைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த ராமர் மற்றும் கிருஷ்ணர் ஆத்மா அவங்களோட உடலை அந்த ஆத்மாக்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. साकार बाबा के कनेक्शन में जो भी आए, कभी कभी जो रथ का रथी है, आत्मा है चला उस शरीरधारी की, उसकी एक्टिविटीज को देखने लग जाते हैं। அதாவது சாக்கார் பாபாவினுடைய கனெக்ஷன்ல வரும்போது குழந்தைங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சில சமயம் அந்த ரதத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த சொந்தமான ஆத்மா இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. फिर अनिश्चय में आ जाते। அப்புறம் அனிஷ்டத்துல வந்துடுறாங்க. तो बोला घर का मालिक है वो भी तो बेघर है ना। அப்ப சொல்றாங்க, அவங்க என்னதான் அந்த அந்த உடல் ரூப வீட்டினுடைய எஜமானனாக இருந்தாலும் இப்போ வேற ஒருத்தர் அதை லோனை எடுத்துட்டு இருக்கனால, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் லோன் எடுத்துட்டு இருக்கனால அவங்களுக்கு வீடு இல்லாம தானே ஆயிடுச்சு, பேகர் ஆயிட்டாங்க இல்லையா. बेघर माना पतित है, संपन्न இப்போ பேகர் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல பத்தித்தமா இருக்காங்க இல்லையா, சம்பன்னமா இல்ல, முழு சம்பன்னமா இல்ல. नहीं है। सोचते हैं मैं बाबा से वर्षा देता हूँ। சொல்றாங்க, எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, நாங்க பாபா கிட்ட இருந்து சொத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. अब बाबा किसको कहा जाए, ब्रह्मा को बाबा न कहे। இப்ப பாபான்னு நம்ம யார சொல்றது, பிரம்மாவை பாபான்னு சொல்ல முடியாது. अभी जो बूढ़ा शरीर है ये तो मकान का मालिक है। இப்போ இந்த வயதான உடல் என்ன இருக்கோ இவருதான் என்னது, இந்த கட்டிடத்தினுடைய எஜமானன். और मकान लिया है लोन में, तो ये लोन அப்புறம் அந்த கட்டிடத்தை லோன்ல வாங்கியிருக்காங்க. भरकर देना पड़ेगा। அப்புறம் இப்ப லோன்ல வாங்கியிருக்காங்கன்னா அந்த லோனை நிறைச்சு கொடுக்கணும்ல, திரும்ப கொடுக்கணும்ல லோனை. वर्षा कौन देता है, किसने कहा कि मैं बाबा से वर्षा लेता हूँ। அதாவது இப்ப சொத்தை யார் கொடுக்குறாங்க, யார் சொல்றா நான் பாபா கிட்ட இருந்து நான் சொத்தை வாங்கிக்கிறேன்ட்டு, ब्रह्मा बाबा ने कहा பிரம்மா பாபா சொல்றாரு. और शिव बाबा ने बताया कि वर्षा देने वाला शिव बाबा है। அப்புறம் சிவ பாபா சொல்றாரு, சொத்தை கொடுக்கிறவர் யாரு, சிவ பாபா தான் அப்படின்னு சொல்றாரு. तो जैसे तुम बच्चे पुरुषार्थ करते हो वर्षा पाने के लिए, यह भी पुरुषार्थ करता है। அப்போ எப்படி குழந்தைகளாகிய நீங்க புருஷார்த்தம் பண்றீங்களோ சொத்தை வாங்கிக்கிறதுக்காக, அதே போலதான் இவரும் புருஷார்த்தம் பண்றாங்க. ये ब्रह्मा जो है यह भी पुरुषार्थ करता है। அதாவது இந்த பிரம்மா இருக்காரு இல்லையா, இவரும் புருஷார்த்தம் தான் செய்யறாங்க. फिर शिव बाबा के लिए भी बोल दिया, शिव बाबा है पुरुषार्थी और शिव बाबा है पुरुषार्थ कराने वाला। அப்ப சிவபாபா இதையும் சொல்லிட்டாரு, சிவபாபா தான் புருஷார்த்தம் செய்யறவங்க பிளஸ் சிவபாபா தான் புருஷார்த்தத்தை செய்விப்பவரும் அவர் தான். कंफ्यूज हो जाते हैं बच्चे। இப்படி கேட்கும்போது, இப்படி எல்லாம் சொல்லும் போது குழந்தைங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுருது. तो कौन सा शिव बाबा पुरुषार्थ करने वाला और कौन सा कराने वाला। அப்ப எந்த சிவபாபா புருஷார்த்தம் செய்யறவரு, எந்த சிவபாபா புருஷார்த்தத்தை செய்விப்பவரு. जो प्रजापिता ब्रह्मा की आत्मा है वो पुरुषार्थ करने वाली है। பிரஜாபிதா பிரம்மாவினுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அவர் வந்து புருஷார்த்தம் செய்யக்கூடியவர். और कराने वाला जो सुप्रीम सोल शिव उसमें प्रवेश करके जो पार्ट बजा रहा है वो कराने செய்விப்பவர் யாரு, சிவம் சுப்ரீம் சோல் வந்து அவருக்குள்ள பிரவேசமா என்ன பார்ட் பண்றாரோ அவர் தான் செய்விப்பவர். वाला है। तो फिर इनका फोटो का क्या करेंगे। அப்புறம் இவங்களோட போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க. अभी एडवांस पार्टी में जो ज्ञान की धारा चल रही है, 2018, 19, 20 के पहले या 22 के पहले அதாவது அட்வான்ஸ் பார்ட்டியில என்னெல்லாம் ஞானம் நடைபெற்று கொண்டிருந்ததோ அது எல்லாமே எப்போ வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு, 2018, 19 சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இல்ல 20க்கு முன்னாடி, சரி 2022க்கு முன்னாடினே சொல்லலாம். मुरली का पॉइंट यहाँ तक एप्लीकेबल था। இந்த முரளியோட பாயிண்ட்டுங்கெல்லாம் அந்த 2022 வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒத்து போச்சு, அப்ளிகபிளா இருந்தது. एप्लीकेबल था कि जो ब्रह्मा बाबा है, दादा लिखराज ब्रह्मा, उनकी फोटो भी नहीं रखनी है।
என்ன முரளி பாயிண்ட் அப்ளிகபிளா இருந்துச்சு 2022க்கு முன்னாடி வரைக்கும்? அதான் இந்த பிரம்மா பாபா இருந்தார் இல்லையா, தாதா லேக்ராஜ் பிரம்மா, அவருடைய போட்டோவை கூட நம்ம வைக்க கூடாதுன்ற விஷயம் 2022க்கு முன்னாடி வரைக்கும் இத நம்ம சொல்லிக்கலாம் இந்த விஷயத்த. उनको याद भी नहीं करना है। அந்த பிரம்மாவை நினைக்க கூட கூடாது. ब्रह्मा ने तो शरीर छोड़ दिया, பிரம்மா உடலை விட்டுட்டாரு. तो ब्राह्मणों की दुनिया में एडवांस पार्टी में बात चली कि 8 नवंबर 2022 को शिव बाबा ने शरीर छोड़ दिया। அப்போ இந்த பிராமண உலகத்துல தான் அட்வான்ஸ் பார்ட்டில என்ன விஷயம் வந்தது? 8 நவம்பர் 2022ல சிவபாபா உடலை விட்டுட்டாரு. तो फिर उनका फोटो रखेंगे क्या? அப்புறம் அவங்களோட போட்டோ வைப்பீங்களா என்ன? विनाशी शरीर को तो याद नहीं करना है, बाबा ने बोला। அழியக்கூடிய உடல்ல நம்ம நினைவுல வச்சுக்க கூடாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ऐसे तो याद करना तो यज्ञ के आदि का सेवक्रम का फोटो ही रखना चाहिए, तो उसको ही याद करते। அப்ப அப்படிதான் நினைவு பண்ணணும், அழியக்கூடிய உடலை தான் நினைவு பண்ணணும் அப்படின்னு இருந்திருந்தா யஜ்யத்தினுடைய ஆதியில சேவக்ராம் இருந்தாரு, அப்ப அவருடைய போட்டோவையே வச்சுட்டு நினைவு பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? वो भी तो मुकर्रर था ना। அவரும் நிலையான ரதமா தானே இருந்தாரு. मुकर्रर तो उसका सूक्ष्म शरीर है। நிலையான ரதம் அப்படி இருக்குன்னா, நிலையானவர் அப்படின்னா அவருக்கும் சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. तो एडवांस पार्टी में भारत में देश विदेश में जितने भी ज्ञान में चलने वाले ब्राह्मण हैं, அட்வான்ஸ் பார்ட்டில பாரத தேசத்துலயும் சரி வெளிநாட்டுலயும் சரி எத்தனை பேரெல்லாம் இந்த ஞானத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பிராமணர்கள் இருந்தாங்களோ, இந்த அட்வான்ஸ் பார்ட்டில இந்த அட்வான்ஸ் நாலேஜ்ல இருந்தாங்களோ பிராமணர்கள், आज किसको याद कर रहे हैं? அவங்க எல்லாம் இன்னைக்கு யாரை நினைவு பண்ணிட்டு இருக்காங்க? दृष्टि लगाते तो शरीर की तरफ तो ध्यान जाता ही है। திருஷ்டி போடுறாங்க, திருஷ்டி கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா உடல் மீது கவனம் போக தான் செய்யும். तो बाबा ने बोला फिर इनका फोटो का क्या करेंगे? அப்ப பாபா சொல்றாரு, இப்ப இவங்களோட போட்டோ வச்சு என்ன பண்ணுவீங்க? यह भी स्टूडेंट लाइफ में है। कौन है स्टूडेंट लाइफ में? ब्रह्मा। இவரும் இப்போ ஸ்டூடெண்ட் லைஃப்ல தான் இருக்காரு. யாரு ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருக்காங்க? பிரம்மா. तुम्हारे साथ और तुम भी स्टूडेंट लाइफ में हो। पढ़ाने உங்களோட இவரும் ஸ்டூடெண்ட் லைஃப்ல தான் இருக்காங்க, அதே போல நீங்களும் ஸ்டூடெண்ட் லைஃப்ல தான் இருக்கீங்க. वाली तो आत्मा है ना। படிக்க வைக்கக்கூடியது ஆத்மா தானே. तो बाबा कहते मैंने लोन लिया तो क्या हुआ? இப்ப பாபா சொல்றாரு, நான் இப்ப லோன் எடுத்துட்டேன், என்னாச்சு? और जिसका लोन लिया वो भी तो तमो प्रधान है ना। இப்ப அவங்க உடலை நான் லோன் எடுத்துட்டேன் தான், அதுல என்ன இருக்கு? ஆனா அந்த உடலும் எந்த உடலை நான் லோன் எடுத்தனோ அவங்களும் தமோ பிரதானத்துல தானே இருக்காங்க. फिर उनकी क्या महिमा है? அப்புறம் அவங்களுக்கு என்ன மகிமை இருக்கு? दोनों रथ की तरफ इशारा किया, चाहे मुकर्रर हो चाहे टेम्पररी लोन लिया हो। ரெண்டு ரதத்தையும் குறிப்பா சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு? அது நிலையான ரதமா இருக்கட்டும் இல்ல டெம்பரரி ரதமா இருக்கட்டும், इन दोनों की अभी कोई महिमा नहीं है। இந்த ரெண்டு பேருக்குமே இப்ப எந்த மகிமையும் கிடையாது. क्यों महिमा नहीं है? क्योंकि सतो प्रधान तो नहीं बने। ஏன் அவங்களுக்கு இப்போ இந்த சமயத்துல இப்போ மகிமை இல்லை அப்படின்றாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு சத்தோ பிரதானமா ஆகல. हाँ, जब तक संपन्न ना बने तब तक कोई महिमा नहीं है। எப்ப வரைக்கும் சம்பன்னமா முழுமை ஆகலையோ அப்ப வரைக்கும் அவங்களுக்கு எந்த மகிமையும் இல்ல. अष्टदेव भी संपन्न ना बने तब तक कोई महिमा नहीं है। हाँ, அஷ்ட தேவர்கள் கூட எப்ப வரைக்கும் முழுமை அடையலையோ அப்ப வரைக்கும் அவங்களுக்கும் எந்த மகிமையும் இல்ல. टेम्पररी आधार लिया जाता है काम कराने। அவங்களையும் கூட அவங்க கிட்ட கூட டெம்பரவரியா அவங்க கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க, ஆதாரம் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிறாரு வேலை செய்ய வைக்கிறதுக்காக. वाला करा रहा है उनसे, और किसी को अहंकार आ जाए டெம்பரவரியா அவங்களையும் அவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அவங்க மூலமா வேலையை செய்ய வைக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா யாருக்காவது இப்ப அகங்காரம் வந்துருச்சுன்னா, कि मैं ही भगवान हूँ, तो बाबा ने बोला हिरण्यकश्यप
நானே பகவான். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்ப பாபா என்ன சொல்லிட்டாரு? நான் தான் பகவான் அப்படின்னு சொல்றவங்க என்னன்னு சொல்லிட்டாரு? ஹிரண்ய கஷ்யப்புன்னு சொல்லிட்டாரு. तो बाबा ने बोला इनकी कोई महिमा नहीं है பாபா சொல்றாரு இவர்களுக்கு எந்த ஒரு மகிமையும் கிடையாது. क्योंकि सतो प्रधान तो नहीं है ஏன்னா அவங்க இப்ப சதோ பிரதானம் கிடையாது. एक मुरली में ये भी बोला ये ब्रह्मा विष्णु शंकर है वर्थ नॉट पेनी ஒரு முरளியில் எதையும் சொல்லிட்டாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்க எந்த ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாம தான் இருக்காங்க. வர்த் நாட் அ பென்னி. सुना है वर्थ नॉट पेनी என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கு மீன் அதாவது என்ன சொல்றாங்க? வர்த் நாட் அ பென்னி. ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாம தான் இருக்காங்க. मतलब पेनी माना कौड़ी कौड़ी பென்னி அப்படின்னு என்ன? ஒரு பைசா. को बोलते पेनी एक कौड़ी मतलब कोई वैल्यू नहीं जिसकी அதான் ஒரு பைசா அப்படின்னா அதுக்கு எந்த வேல்யூமே இல்ல. वैल्यूलेस வேல்யூலெஸ். ब्रह्मा विष्णु शंकर के भी कोई वैल्यू नहीं बोल दिया அப்போ இந்த சமயத்துல இந்த பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு கூட எந்த வேல்யூமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. तो त्रिमूर्ति शिव जो है ब्रह्मा विष्णु शंकर के ऊपर जो शिवलिंग बनाया हुआ है திரிமூர்த்தி சிவன் இருக்காரு. அதாவது பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு மேல ஒரு சிவலிங்கத்தை காமிச்சிருக்காங்க இல்லையா? ज्योतिबिंदु नहीं है वो शिवलिंग है அது ஜோதிர்பிந்து கிடையாது, அது சிவலிங்கம். राम की आत्मा जो संपन्न स्टेज धारण करती है उसके बाद जब वो हिरण्यगर्भ बन जाती है तो वो अवस्था है वो அதாவது ராமரினுடைய ஆத்மா எப்ப முழுமையான சம்பன்ன ஸ்டேஜ் அடைஞ்சிடுறாரோ அப்ப அவர் வந்து என்னது அந்த பொன் கருப்பையா மாறிடுறாரு. தங்கமான அந்த பொன்னான ஒரு கருப்பையா மாறிடுறாரு, கர்ப்பமா மாறிடுறாரு. அதனுடைய நிலையை தான் அங்க காமிச்சிருக்காங்க. तो बोला ये ब्रह्मा विष्णु शंकर भी वर्थ नॉट पेनी है அப்ப சொல்லியிருக்காங்க இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட ஒரு பைசா கூட வேல்யூ இல்ல, பிரயோஜனம் இல்லாதவங்க தான். तो बोला पीछे पढ़ाई पढ़ते पढ़ते तुम्हारी महिमा होगी அப்புறம் சொல்றாங்க அதுக்கப்புறம் படிச்சு 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 படிப்பை படித்து 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 தான் உங்களுக்கு மகிமைகள் ஏற்படும். तब तुम पूजे जाएंगे அப்பதான் உங்களை வந்து பூஜை செய்வாங்க. आपके जीवन में पूजे नहीं जाएंगे நீங்க புருஷார்த்தம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இருக்கும்போது உங்களுக்கு பூஜை எல்லாம் நடக்காது, பூஜை பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. पढ़ाई पढ़ते पढ़ते जब जाकर संपन्न बनेंगे तब तुम्हारी महिमा होगी तब तुम எப்ப நீங்க படிப்பை படிச்சுட்டு படிச்சு படிச்சு எப்ப முழுமையா சம்பன்னம் ஆகுறீங்களோ அப்ப உங்களுக்கு மகிமைகள் ஏற்படும். पूजे जाएंगे ये அப்ப உங்களுக்கு பூஜைகள் நடக்கும். ब्रह्मा नहीं पूजा जाएगा इनका भी रथ भी है ना இந்த பிரம்மாவை கூட பூஜை பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்களோட ரதத்தை வாங்கியிருக்க இல்லையா? क्योंकि इनका प्रत्यक्षता रूपी जन्म तो बाद में होगा ஏன்னா இவங்களுடைய பிரத்யக்ஷ ரூபமான ஜென்மம் கூட அப்புறமா தான் ஏற்படும். तो बोला पूजा शरीर के द्वारा होती है அப்ப சொல்றாங்க பூஜை வந்து உடல் மூலமா ஏற்படுது. तो जब बताया पढ़ाई पढ़ते पढ़ते तुम्हारी महिमा होगी तो तुम पूजे जाएंगे அப்ப சொல்றாங்க படிப்பை படிச்சு படிச்சு நீங்க படுத்தே அந்த படிச்சுட்டே இருக்கும்போது தான் படித்து படித்து நீங்க முன்னேறும் போது தான் உங்களுடைய மகிமைகள் ஏற்படும். அப்பதான் உங்களை பூஜிப்பாங்க, எல்லாரும் பூஜை செய்வாங்க. बाबा ने कहा अभी तुम भी पुजारी हो பாபா சொல்றாரு இப்ப நீங்களும் பூஜாரிகள் தான். तुम माना जिसको इमर्ज करके बोला தும் அப்படின்னா அந்த சமயத்துல பிரம்மா பாபா மூலமா இந்த வாணி சொல்லப்பட்டு இருந்தது. இப்ப நீயும் பூஜாரியா தான் இருக்க அப்படின்னு பாபா சொல்றாரு வாக்கியம். அப்ப என்னது நீயும் அப்படின்னு எதிரில இருக்கவங்கள தான் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? எமர்ஜ் பண்ணி சொல்றாங்க, அந்த ஆத்மாவை எமர்ஜ் பண்ணி சொல்றாரு. पूज्य तो सत्य का युग आएगा तब बनेंगे அதாவது சத்தியத்தினுடைய யுகம் வரும்போதுதான் பூஜ்யர்கள் அதாவது பூஜிக்கப்படுபவர்களா நம்ம ஆகுவோம். अभी जो तुम ये पढ़ाई पढ़ते हो पूज्य बनने के लिए पढ़ाई पढ़ते हो सभी இப்ப நீங்க இந்த படிப்பு என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ பூஜிக்க கூடியவர்களா ஆகிறதுக்காக, எல்லாருமே பூஜிக்க கூடியவர்களா ஆகிறதுக்காக இந்த படிப்பை படிச்சுட்டு இருக்கிறீங்க. बाबा ने कहा इसी दुनिया में पूज्य बनेंगे या सतयुग में पूज्य बनेंगे பாபா சொல்றாரு இந்த உலகத்திலேயே பூஜிக்க கூடியவர்களா ஆயிடுவீங்களா இல்ல சத்தியுகத்துல ஆகுவீங்களா? क्या ये दुनिया सतयुगी कही जाएगी என்ன இந்த உலகம் சத்தியுகம்னு சொல்லப்படுமா?
या कलयुगी कही जाएगी उनके लिए। पुरुषोत्तम संगम योग कहेंगे क्योंकि पुरुषों में उत्तम उत्तम आत्माएं प्रत्यक्ष हो जाएगी। இல்ல இது கலியுகம்னு சொல்லுவோமா? இல்ல, இப்ப இருக்கிறத புருஷோத்தம சங்கம் யுகம்னு சொல்லுவோம். ஏன்னா ஆத்மாக்கள்ல புருஷன் அர்த்தம் ஆத்மாக்கள்ல உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மாக்கள் பிரத்யக்ஷம் ஆகிட்டே இருப்பாங்க. लोग समझते जाएंगे ये देवता बनने वाले हैं। எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டே போவாங்க, இவங்கெல்லாம் தேவதாக்களா ஆகக்கூடியவங்க. तो बाबा ने बोला, स्टार्टिंग से क्या बोला बाबा ने कि इनका जो रथ है वो लोन पे लिया है। இப்போ பாபா என்ன சொன்னாரு? ஸ்டார்டிங் என்ன சொன்னாரு? இவங்களுடைய ரதத்தை நான் லோன்ல வாங்கியிருக்கேன். तो ब्रह्मा का रथ टेम्पररी रूप से लोन लिया है और जो प्रजापिता वाला रथ है वो मुकर्रर रूप से लोन लिया है। அப்ப பிரம்மாவினுடைய ரதத்தை டெம்பரரி ரூபத்துல லோனா எடுத்திருக்கிறாரு, பிரஜாபிதாவினுடைய ரதத்தை வந்துட்டு நிலையான ரூபமா லோன் எடுத்திருக்கிறாரு. तो बाबा ने बोला रथ की जो मालिक आत्मा है वो तो बेगर है। அப்போ பாபா என்ன சொல்றாரு? அந்த ரதத்துக்கு சொந்தமா இருக்கக்கூடிய ஆத்மா வந்து அவர் வந்து வீடு இல்லாம பேகரா தான் இருக்காரு. तो बाबा ने बोला इनका फोटो भी मत रखो। பாபா சொல்றாரு இவங்களுடைய போட்டோவை கூட வச்சுக்காதீங்க. ब्रह्मा बाबा ने बोला मेरे को तो उड़ाए दो। பிரம்மா பாபா சொல்றாரு என்ன விட்டுடுங்க முழுசா. मैं जो कुछ भी कहता हूँ मैं नहीं कहता हूँ, शिव बाबा कहता है। நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதை நான் சொல்றது இல்ல, சிவ பாபா தான் சொல்றாரு. तो बोला कि वर्षा किससे मिलता है? சொல்றாங்க சொத்து யார்கிட்ட இருந்து கிடைக்குது? ब्रह्मा बाबा को भी वर्षा मिलता है शिव बाबा से। பிரம்மா பாபா கூட யார்கிட்ட இருந்து சொத்து கிடைக்குது? சிவ பாபா கிட்ட இருந்து. लेकिन शिव बाबा में भी दो है, एक पुरुषार्थी एक पुरुषार्थ कराने वाला। அந்த சிவ பாபால கூட ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் புருஷார்த்தம் செய்யறவர், இன்னொருத்தர் புருஷார்த்தம் செய் வைப்பவர். जिसका लोन लिया है वो भी तमो प्रधान है। யார லோன் எடுத்திருக்காரோ அவங்களும் இப்ப தமோ பிரதானமா இருக்காங்க. फिर उनकी क्या महिमा है? அப்புறம் அவங்களுக்கு என்ன மகிமை இருக்கும்? ये ब्रह्मा विष्णु शंकर ये तीनों वर्थ नॉट पे ही है। இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் இந்த மூணு பேருமே ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்ல. इनकी कोई महिमा नहीं है। இவங்களுக்கு இப்ப எதுவுமே மகிமை எல்லாம் கிடையாது. दोनों रथ की तरफ इशारा किया, चाहे मुकर्रर रथ हो चाहे टेम्पररी लोन लिया हो। அதாவது ரெண்டு ரதத்தையும் பத்தி குறிப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது அது நிலையான ரதமா இருக்கட்டும் இல்ல டெம்பரரி ரதமா இருக்கட்டும், ரெண்டு பேருதுமே நான் லோன் தான் எடுத்திருக்கேன். इन दोनों की अभी कोई महिमा नहीं है। இந்த ரெண்டு பேருக்குமே இப்ப எந்த ஒரு மகிமையும் கிடையாது. क्यों महिमा नहीं है? क्योंकि सतो प्रधान तो बने नहीं है। ஏன் மகிமை இல்லை? ஏன்னா அவங்க சத்தோ பிரதானமா ஆகவே இல்லை. हाँ, पीछे पढ़ाई पढ़ते पढ़ते तुम्हारी महिमा होगी। பின்னாடி நீங்க படிச்சு படிச்சு அப்புறமா உங்களுக்கு மகிமை ஏற்படும். तब तुम पूजे जाएंगे। அப்ப நீங்க பூஜிக்கப்படுவர்களா ஆகுவீங்க. जब संपन्न बनेंगे तब पूजे जाएंगे, तब महिमा होगी। எப்ப நீங்க சம்பன்னம் அடைகிறீங்களோ முழுமை அடைகிறீங்களோ அப்பதான் உங்களை பூஜை செய்வாங்க, உங்களுக்கு மகிமைகள் எல்லாம் ஏற்படும். यह ब्रह्मा नहीं पूजा जाएगा। இந்த பிரம்மாவை பூஜை பண்ண மாட்டாங்க. इनका भी तो रथ लिया है ना। இவரோட ரதத்தை கூட தானே நான் லோன் வாங்கியிருக்கேன். क्योंकि इनका प्रत्यक्षता रूपी जन्म तो बाद में होगा। ஏன் அப்படின்னா இவருடைய பிரத்யக்ஷ ரூபமான ஜென்மம் அப்புறமா தான் ஏற்படும். बताया जब पढ़ाई पढ़ते पढ़ते तुम्हारी महिमा होगी तो तुम पूजे जाएंगे। இப்போ சொல்றாங்க படிப்பை படிச்சு படிச்சு படிச்சுட்டே இருக்கும் போதுதான் உங்களுடைய மகிமைகள் ஏற்படும், உங்களுக்கு பூஜை எல்லாம் செய்வாங்க. बाबा ने कहा अभी तुम भी पुजारी हो। பாபா சொல்றாரு இப்ப நீங்களும் பூஜாரி தான். तुम माना जिसको इमर्ज करके बोला पूज्य तो सतयुग में आएगा तब बनेंगे। தும் அப்படின்னா நீங்கன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்கவங்களை எமர்ஜ் பண்ணி சொல்றாரு, சரியா? அப்போ பூஜ்யர்களா ஆகிறது எப்ப? பூஜிக்கக்கூடியவர்களை நம்ம எங்க ஆகுவோம்? சத்தியுகத்துலதான், சத்தியுகம் வரும்போது தான் நம்ம ஆகுவோம். ये दुनिया सतयुगी कही जाएगी या कलयुगी कही जाएगी उनके लिए? அப்போ அவங்களுக்காக இந்த உலகத்தை சத்தியுகம்னு சொல்லுவோமா இல்ல கலியுகம்னு சொல்லுவோமா?
पुरुषोत्तम संगम योग कहेंगे क्योंकि पुरुषों में उत्तम उत्तम आत्माएं प्रत्यक्ष होती जाएगी। அவங்களுக்காக இதை வந்து சத்தியுகம்னு சொல்ல மாட்டோம், கலியுகம்னு சொல்ல மாட்டோம், இது புருஷோத்தம சங்கமயுகம்னு சொல்லுவோம். ஏன்னா ஆத்மாக்கள்ல உத்தமமான ஆத்மாக்கள் எல்லாம் பிரத்யட்சமாகிட்டே போகும். लोग समझते जाएंगे ये देवता बनने वाले, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டே போவாங்க இவங்கெல்லாம் தேவதாவா ஆகக்கூடியவங்க. मनुष्य से ही देवता बनते हैं, ऐसे மனிதர்கள் இருந்தா தேவதாவா ஆகுறாங்க. नहीं कहा कि असुर से देवता बनते हैं। அப்படியெல்லாம் சொல்லல, அசுரர்கள் இருந்து தேவதாவா ஆகுறாங்களாம் சொல்ல. என்ன சொன்னாங்க? उत्तम उत्तम आत्माएं जो वो प्रत्यक्ष होती जाएगी। एक உத்தம ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பிரத்யட்சமாகிட்டே போவாங்க. आत्मा प्रत्यक्ष होगी या आत्माएं अनेक प्रत्यक्ष होती जाएगी बोला। அதாவது ஒரு ஆத்மா பிரத்யட்சமாகுமா இல்ல ஆத்மாக்கள் அனைத்து ஆத்மாக்களும் ஒவ்வொருத்தரா பிரத்யட்சமாயிட்டே போவாங்களா? और लोग समझते जाएंगे कि ये देवता बनने वाले हैं। அப்புறம் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க இவங்க எல்லாம் தேவதாவா ஆகக்கூடிய ஆத்மாக்கள். अब बाबा ने मुरली में बोला सबसे बढ़िया याद किसको करना है? பாபா முரளியில் என்ன சொல்லியிருக்காரு? எல்லாத்தோட மிக சிறந்த நினைவு எது? யாரை நினைவு பண்றது மிக சிறந்த நினைவு? नारायण को याद करो। என்னது? நாராயணனை நினைவு பண்ணுங்க. क्या बोला? नारायण को याद करो। नारायण को என்ன சொன்னாங்க? நாராயணனை நினைவு பண்ணுங்க. देखा ही नहीं तो बाबा बोल रहे नारायण को याद करो। நாராயணனை பார்த்ததே இல்ல, அப்புறம் பாபா சொல்றாரு நாராயணன் நினைவு பண்ணுங்கன்ட்டு. मतलब बाबा का कहना ये है अभी जो असंपन्न रूप सामने दिख रहा है, அதாவது பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா அவரினுடைய முழுமையடையாத ரூபம் என்ன இப்ப நம்ம முன்னாடி இருக்கோ அவரை நீங்க நினைவு பண்ணாதீங்க. राम की आत्मा जब संपन्न स्वरूप बनेगी उस स्वरूप को उस भाव से याद करो। அந்த ராமரினுடைய ஆத்மா எப்ப முழுமை அடைஞ்சிருதோ அந்த ஸ்வரூபத்தை அந்த பாவனையோட நீங்க நினைவு பண்ணுங்க. यही वो नारायण है संपन्न बनने वाला भविष्य में। இந்த ஆத்மா தான் வரக்கூடிய காலத்துல பிற்காலத்துல நாராயணனாக முழுமை அடையக்கூடிய ஆத்மா. भाव क्या हो कि अभी भले पुरुषार्थी है लेकिन यही वो नंबर 1 नारायण बनने वाली सोल है। இது என்ன பாவனை இருக்கும் அப்படின்னா இப்ப அந்த ஆத்மா புருஷார்த்தம் பண்ணிட்டு தான் இருக்கு, ஆனா இந்த ஆத்மா தான் நம்பர் 1 நாராயணனா ஆகக்கூடிய ஆத்மா. இதுதான் பாவனை. और अष्टदेवों को देखते तो ये भाव उनका जो पुरुषार्थी रूप है वो देखना है या संपन्न स्वरूप जो बनने वाला है। அதே மாதிரி அஷ்டதேவர்களை பாக்குறோம், அப்ப கூட அவங்களோட புருஷார்த்த ரூபத்தை நம்ம பார்க்கணுமா இல்ல அவங்க முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்வரூபம் என்ன இருக்கோ அதை பார்க்கணுமா? नंबर 1 पुरुषों में उत्तम उत्तम आत्माएं प्रत्यक्ष होती जाएगी, लोग समझते जाएंगे यह देवता बनने वाले हैं। அதாவது பாபா என்ன சொல்றாரு? நம்பர் வாரியாக ஆத்மாக்கள்ல உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மாக்கள் பிரத்யட்சமாகிக் கொண்டே போவாங்க. அப்புறம் ஆளுங்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டே போவாங்க என்னது இவங்கெல்லாம் தான் தேவதாவா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் என்று. ऐसा नहीं कि बने हैं समझते कौन जाएंगे? बाहर की दुनिया वाले समझेंगे या ज्ञान में चलने वाले समझेंगे? ज्ञान में चलने वाले समझते जाएंगे कि हाँ इनका ये पार्ट है। இப்ப யார் புரிஞ்சுக்குவாங்க? மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது அது யார் புரிஞ்சுக்குவாங்க? வெளியில இருக்கக்கூடிய மக்களா இல்ல ஞானத்துல இருக்கக்கூடிய மக்களா? ஞானத்துல இருக்கவங்க தான் புரிஞ்சுக்கிட்டே போவாங்க, இவங்களோட பார்ட் இதுதான் அப்படின்ட்டு. इसका मतलब ये नहीं कि वो संपन्न बन गए। இதுக்கு மத்தலப் இது இல்ல, அதனுடைய அர்த்தம் இது இல்ல அவங்க முழுமை அடைஞ்சிட்டாங்கன்ட்டு. मनुष्य माना जिसकी बुद्धि चले, जो मनन चिंतन मंथन करे ज्ञान का, तो मनुष्य से देवता बने। அதாவது மனிதன் அப்படின்னு அர்த்தம் யாருக்கு புத்தி செயல்படுதோ, மரண சிந்தனை மந்தனம் யார் மரணம்லாம் செய்யறாங்களோ, ஞானத்தினோட மரணமும் செய்யறாங்களோ, மனிதன்ல இருந்து அவங்க தான் தேவதாவாகுவாங்க. ये बात तो जानते हैं कि जरूर मनुष्य होंगे देवता बनने से पहले। அப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? அதாவது தேவதாவா ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மனிதனா தான் இருந்திருக்கோம். क्योंकि देवता तो सतयुग में होते, देवता कोई कलयुग में थोड़ी होते। ஏன்னா தேவதாக்கள் சத்தியுகத்துல தான் இருக்காங்க, தேவதா என்ன கலியுகத்திலேயே இருக்காங்களா? देवता कलह क्लेश की लड़ाई नहीं करते हैं। தேவதா வந்து இந்த கலகங்கள் மூட்டி இந்த சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. कलयुग में मनुष्य की सृष्टि है। கலியுகம் வந்து மனிதர்களுடைய சிருஷ்டி. इसमें फिर अनेक धर्म है,
இதுல அப்புறம் பார்த்தோம்னா நிறைய தர்மங்கள் இருக்கு. इसलिए बोला सभी धर्म का विनाश करता हूँ, एक सद्धर्म की स्थापना करता हूँ. அதனாலதான் சொல்றாங்க, நான் எல்லா தர்மத்தையும் விநாசம் பண்ணிட்டு ஒரே ஒரு சத்தியமான தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்றேன். तो ये भी समझने की बात है, जब அப்ப இதுவும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். सब धर्म इस सृष्टि पर इकट्ठा हो जाए, आपस में लड़ाई लड़े, कलह அதாவது எப்போ இந்த முழு எல்லா தர்மங்களும் இந்த சிருஷ்டியில ஒண்ணு சேர்ந்துருதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்களோ, அதான் முழுசா கலகங்கள் எல்லாம் ஏற்பட்டு அந்த கலியுக கலக கலேஷ் யுகம் ஏற்படுதோ, देश का युग बनाए तो सबको पता चले कि ये पापी युग है, कलह அப்ப அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அப்படியெல்லாம் கலகங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கும்போதுதான் இது என்னன்னு சொல்றோம், இது வந்து பாவப்பட்ட யுலகம், பாவமான ஒரு யுகம். क्लेश वाला. கலக கலேஷ் அதாவது கலகங்கள் கிளேஷங்கள் உடைய உலகம். तो ये तो हो गई जनरल बात कि இது வந்து ஜென்ரலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. सभी धर्म 10 धर्म इकट्ठा हो जाए, धर्म क्षेत्रे कुरुक्षेत्रे समवेता युत्सवा. அதாவது இது வந்து ஜென்ரலான விஷயம் ஆயிடுச்சு. எல்லா 10 தர்மத்தினுடைய ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா. तब जाके परमात्मा अवतरित होके सत्य அப்ப போய் பரமாத்மா வந்து அவதரம் ஆயி धर्म की स्थापना करे. तो संगम युगी शूटिंग की बात में अभी इसको कैसे टैली करेंगे? அப்பதான் பரமாத்மா வந்து அவதரணமாகி சத்திய தர்மத்தை ஸ்தாபனை பண்றாரு. அப்போ இது எதனுடைய விஷயம், சங்கம் யுக ஷூட்டிங்கினுடைய விஷயம். अभी जो 10 धर्म के जो 10 मुखिया है, இப்ப இதை எதோட டாலி பண்ணுவீங்க, 10 தர்மத்துல இருக்கக்கூடிய 10 தர்மத்துல முக்கியமானவங்க இருக்காங்க இல்லையா, या नवग्रह है, या अष्टदेव है, वो அவங்கள நவகிரகம்னு சொல்லுங்க இல்ல அஷ்டதேவர்கள்னு சொல்லுங்க, आपस में टकराएंगे या नहीं टकराएंगे? அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்களா இல்லையா? राजाओं की कहानियां पढ़िए, द्वापर युग में कलयुग में जो बड़े ராஜாக்களினுடைய கதைகள் எல்லாம் படிங்க. துவாபர யுகத்திலயும் சரி கலியுகத்திலயும் சரி बड़े राजाएं हुए, யாரெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களா இருந்தாங்களோ आपस में टकराए या नहीं टकराए? அதாவது பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்களா இல்லையா? தன்னுடைய ராஜ்யத்துக்காக टकराए. மோதிக்கிட்டாங்க. चाहे अलेक्जेंडर हो, उसको गद्दी लेने के लिए टकराना पड़ा. அது அலெக்சாண்டரா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த அரசனையை எடுத்துக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு சண்டை போட்டாங்க, மோதினாங்க. चाहे पुरु हो, राजा पुरु था ना, அது புரு ராஜாவா இருந்தாலும் சரி, ராஜா புருன்னு இருந்தாரு இல்லையா, हाँ, उसको भी सहज सहज नहीं मिली राजाई. அவருக்கும் தன்னுடைய ராஜ்யம் எல்லாம் அவங்க அரசு எல்லாமே ரொம்ப எளிமையான முறையில எல்லாம் கிடைக்கல, संघर्ष करना पड़ा. ரொம்ப போராட்டம் செஞ்சாரு, तो बोला ரொம்ப போராடி தான் வாங்கினாரு. कि ये जो नवग्रह आपस में टकराएंगे, लड़के இப்போ இந்த நவகிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி என்ன சண்டை போட்டுக்கிறாங்களோ पूरा सब सृष्टि पर इकट्ठा हो जाए, आपस में लड़ाई लड़े, कलह क्लेश का युग बन जाए. எப்ப முழுசா எல்லாரும் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்களோ அப்ப வந்து அது கலியுகம், கலகங்கள் கிளேஷங்கள் சண்டை சச்சரவுகள் உடைய யுகமா மாறிடுது. कब बनेगा? எப்ப அது மாதிரி ஆகும்? 2028 में. 2028ல. इतनी अति की तमो प्रधानता ब्राह्मणों की दुनिया में, अति का कलह क्लेश और 8 राजाई स्पष्ट दिखने में आएगी. அதாவது இவ்ளோ ரொம்ப தமோ பிரதானம், ரொம்ப மிக அதிகமாக தமோ பிரதானம் இந்த பிராமண உலகத்துல இருக்கும். ரொம்ப அதிகமான கலகங்கள் கிளேஷங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம 8 ராஜ்யங்கள் தெளிவா தென்படும். तो जब अति का कलह क्लेश का युग बना है तो सबको पता चले कि ये पापी युग है, कलह क्लेश वाला. அப்ப எப்ப ரொம்ப அதிகமா கலகங்கள் கிளேஷங்கள் யுகமா மாறுதோ அப்ப எல்லாருக்கும் தெரிய வரும் என்னது, இதுதான் ரொம்ப பாவமா இருக்கக்கூடியதா, ரொம்ப பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு உலகம், ரொம்ப கலகங்கள் கிளேஷங்கள் செய்யக்கூடிய ஒரு உலகம். तब जाके बाप प्रत्यक्ष होगा, मैं आता हूं तो धक्ष राजधानी स्थापन करता हूं. அப்ப வந்து பிரத்யட்சமாகிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, நான் வந்த உடனடியா ராஜதானியை ஸ்தாபனை பண்ணிட்டு போயிடுவேன்.
अब इस सभी बातों को समझना है और ये सारी बातें सिवाय एक बाप के सिवाय कोई समझा नहीं सकता। இப்ப எல்லா விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும் தான். ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு அப்பாவை தவிர வேற யாராலையும் புரிய வைக்க முடியாது. सो भी सारी दुनिया नहीं समझेंगी, तुम बच्चे इन बातों को समझते हो। அதுவும் முழு உலகமும் புரிஞ்சுக்காது. நீங்க குழந்தைகளாகிய நீங்க தான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்குவீங்க. बाबा ने बोला है मैं तुम बच्चों से बात करता हूँ, ये तो बीच में सुन लेता है। பாபா என்ன சொல்றாரு, நான் குழந்தைகளாகிய உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா இவர் இடையில கேட்டுறாரு. समझता थोड़ी है। ஆனா என்ன புரிஞ்சுக்கிறாரா என்ன? ब्रह्मा की आत्मा बीच में सुन लेती है, बात பிரம்மாவினுடைய ஆத்மா இடையில கேட்டுருது. ब्रह्मा बाबा से नहीं करते, ना ब्रह्मा बाबा के जो फॉलोवर्स है उनसे करते। பாபா பிரம்மா பாபா கிட்டயும் பேசுறது இல்ல, சொல்றது இல்ல எதையும். அவன் பிரம்மா பாபா ஃபாலோ பண்றவங்க கிட்டயும் எதுவும் பேசுறது கிடையாது, எதுவும் சொல்றது. तुम बच्चे से करते जो सन्मुख है। குழந்தைகளாகிய உங்ககிட்ட தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். யார் எனக்கு நேர்முகமா எனக்கு எதிரில் உட்காந்துட்டு இருக்கீங்களோ. पहले पहले सन्मुख कितने बनते? अष्टदेव। முதல்ல அப்பாவுக்கு நேர்முகமா, அப்பாவுக்கு எதிரில் யார் வர நேர்முகமா இருக்கவங்க அஷ்டதேவர்கள். तो कोई आते हैं समझते हैं ना, तकदीर में नहीं है तो उनको बहुत संशय पड़ते हैं। அப்ப யாராவது இப்ப வராங்க புரிஞ்சுக்கும் போது அவங்களுடைய தலைவிதியில இல்ல, அவங்களுடைய விதியில எதுவுமே இல்ல, அவங்க அதிர்ஷ்டத்துல இல்ல அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அனிச்சயங்கள், டவுட்ஸ் எல்லாம் நிறைய வரும். किसी किसी को बहुत संशय आते हैं। நிறைய பேருக்கு நிறைய ரொம்ப அதிகமா டவுட்ஸ் எல்லாம் வரும். तो बाबा ने बोला उनके तकदीर में नहीं है। இப்ப பாபா சொல்றாரு அவங்களுடைய பாக்கியத்துல, அவங்களோட அதிர்ஷ்டத்துல அது இல்ல. तो अपने आप भाग जाएंगे, टिक नहीं पाएंगे। அப்ப அவங்க அங்க நிலைச்சிருக்க முடியாது, அவங்களா ஓடி போயிடுவாங்க. संशय के ऊपर संशय आता रहता है। டவுட்டுக்கு மேல டவுட் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். अरे शिव बाबा इनमें कैसे आ सकते? அரே சிவ பாபா இவங்களுக்குள்ள எப்படி வர முடியும்? शिव बाबा आकर इनके तन में पड़ाएंगे, क्योंकि साधारण तन देख के मूंज जाते हैं। அதாவது அரே சிவபாபா இவங்களுக்குள்ள எப்படி வர முடியும்? சிவபாபா என்ன இவரோட உடல்ல வந்தா எல்லாத்தையும் படத்தை நடத்த போறாரு? ஏன்னா சாதாரண உடலை பார்த்துட்டு அவங்கள குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. ब्रह्मा बाबा का तो फिर भी हट्टा कट्टा लंबा चौड़ा गोरा चिट्टा। அதாவது பிரம்மா பாபா கூட பரவாயில்ல, ரொம்ப ஹைட்டு வெயிட்டு நீளம் அகலம் எல்லாமே கரெக்டா இருந்து ரொம்ப அழகா இருந்தாரு, வெள்ளையா அழகா இருந்தாரு, शरीर था, அந்த உடல் நல்லா இருந்துச்சு. फिर भी वो आकर्षित हो जाते थे। पैसा அதனால அதை பார்த்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஈர்க்கப்பட்டாங்க. भी बहुत था पहले, அந்த சமயத்துல அவர்கிட்ட பணமும் நிறைய இருந்தது. धन बहुत था उनके पास। அப்பெல்லாம் அவர்கிட்ட நிறைய தனம் இருந்தது. लेकिन राम वाली आत्मा का जो पाठधारी है शंकर का, ஆனா ராம்வாலி ஆத்மா இருக்காரு இல்லையா, சங்கர் பாட்டு செய்யக்கூடியவர், उनका तो शरीर इतना आकर्षित नहीं था, साधारण ஆனா அவங்களுடைய உடல் அவ்வளவா எதுவும் ஈர்க்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, ஈர்க்கப்படுற மாதிரி எல்லாம் இல்ல, तन था। ரொம்ப சாதாரணமான உடலா தான் இருந்தது. तो मूंज जाते कि अरे शिव बाबा इनमें कैसे आ सकते? அப்ப குழப்பம் அடைஞ்சிடுறாங்க, அரே சிவபாபா இவங்களுக்குள்ள எப்படி வர முடியும்? अच्छे अच्छे साधु सन्यासी ज्ञानी ध्यानी उनमें नहीं पढ़ाएंगे। நல்ல நல்ல சாது சன்னியாசிகள் ஞானிகள் தானிகள் எல்லாம் இருக்காங்க, வள்ளல்கள் எல்லாம், அவங்களுக்குள்ள வந்தெல்லாம் பாபா படிப்பு சொல்லி தரது இல்ல. नहीं, ये हो नहीं सकता, இல்ல அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. मैं ये बात नहीं मानता हूँ, ऐसे संशय में आते रहते। அப்ப என்ன சொல்றாங்க, அத்தனை பேர் நல்ல நல்ல சாது சன்னியாசிகள் அவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் படிக்க வைக்கிறது இல்ல, நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. ये संशय में आने वाले एडवांस पार्टी के अंदर के ही ब्राह्मण है। இந்த மாதிரி டவுட்ஸ் வருதெல்லாம் யாருக்கு? அட்வான்ஸ் பார்ட்டிக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்குள்ள தான் டவுட் வருது. कि हम नहीं मानते इस बात को, நாங்க இந்த விஷயத்துல நம்ப மாட்டோம். तो फिर वह यहाँ आएंगे कैसे? அப்புறம் அவங்க எப்படி இங்க வருவாங்க? वो लोग आ पाएंगे यहाँ पे? ऐसे அவங்க வர முடியுமா என்ன? अष्टदेव, அதே மாதிரிதான் அஷ்டதேவ். இப்ப ராம்வாலி ஆத்மா மேல சந்தேகம் வச்சு இவருக்குள்ள எல்லாம் எப்படி படிக்க வைக்க முடியும், நாங்கெல்லாம் இங்க வர மாட்டோம் அப்படின்ட்டு, அதே போலதான் இப்ப அஷ்டதேவருக்கும். अष्टदेव को भी जो ब्राह्मणों की दुनिया में तथाकथित सन्यासी विद्वान पंडित साधु सन्यासी ऐसे जो ज्ञानी ध्यानी है, இப்போ அட்வான்ஸ்ல கூட இந்த பிராமண உலகத்துல, அதாவது
குறிப்பிட்ட இந்த சன்னியாசி, வித்வான்கள், பண்டிதர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள் அந்த மாதிரி ஞானம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய தன்னை ரொம்ப ஞானி அப்படின்னா புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? वो समझते हैं, अरे हम तो उसको देखा हुआ है, वो भाई आता था, इधर आता था। அந்த பாயை நாங்க பார்த்திருக்கோம், அந்த பிரதரை நாங்க பார்த்திருக்கிறோம், இங்க வந்திருக்கிறாங்க. होगा, हम नहीं मानते। இருக்கலாம், ஆனா நாங்களாம் ஏத்துக்க முடியாது, நாங்களாம் நம்ப முடியாது. ऐसे ऐसे संशय आते रहते। அப்படி எல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். तो फिर वो यहाँ आएंगे कैसे? அப்புறம் அவங்க இங்க எப்படி வருவாங்க? कुछ न कुछ मान्यता देंगे तो आएंगे। ஏதாவது ஒரு அங்கீகாரமோ மதிப்போ நம்பினாதானே அவங்க வந்து இங்க நம்புவாங்க. अरे शिव बाबा नहीं आएंगे तो फिर நம்பினாதானே இங்க வருவாங்க. याद कैसे करेंगे? சிவபாபா இல்ல அப்படின்னா அவங்களை எப்படி நீங்க நினைவு பண்ணுவீங்க? याद उसको किया जाता है जो कभी पहले मिला हो, हुआ ही नहीं तो याद कैसे करेंगे? யாது வந்து நினைவு வந்து யாரை நம்ம பண்றோம் அப்படின்னா, யாரு முதல்ல நம்ம கிட்ட சந்திச்சு அதுக்கப்புறம் பிரிஞ்சவங்க அப்படின்றதாதான், சந்தித்தவர்களை ஏற்கனவே ஒருத்தரை சந்திச்சிருக்கோம் அப்படின்னாதான் அவங்களதான் நம்ம நினைவு பண்ணுவோம் இல்லையா? शिव बाबा को याद करेंगे तो विकर्म विनाश होंगे। அப்ப சிவபாபாவை நினைவு பண்ணுவீங்கன்னா விகர்மங்கள் விநாசமாகும். शिव को याद करेंगे तो विकर्म विनाश नहीं होंगे। வெறும் சிவனை மட்டும் நினைவு பண்ணீங்கன்னா விகர்மங்கள் விநாசமாகாது. शिव में तो विकर्म है ही नहीं, तो जैसे को याद करेंगे वैसे ही बनेंगे ना। சிவன்ல விகர்மங்கள் என்பது இல்லவே இல்லை. அப்ப யாரை நினைவு பண்றீங்களோ அந்த மாதிரிதான் ஆகுவீங்க. बाबा ने बता दिया, जैसे आत्मा बिंदी वैसे परमात्मा। பாபா சொல்லிட்டார், எப்படி ஆத்மா பிந்தியோ அப்படிதான் பரமாத்மா. जब बिंदी आत्मा को याद करेंगे तो आत्मिक स्थिति की प्रैक्टिस पक्की पड़ेगी। எப்ப பிந்தி ஆத்மாவை நீங்க நினைவு பண்றீங்களோ அப்ப ஆத்மிக் ஸ்திதியினுடைய பிராக்டிஸ் நல்ல பக்குவம் அடையும். तो बोला सतयुग में भी आत्मा ही बनना है। இப்ப சொல்றாங்க சத்தியுகத்திலயும் ஆத்மா தான் ஆகணும். यहाँ प्रैक्टिस पक्की हो जाएगी 24 घंटा याद करने की, तो फिर सतयुग में जाएंगे कि नहीं जाएंगे? இங்க வந்து நல்ல பக்குவமா பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா 24 மணி நேரமும் நினைவுல இருக்கக்கூடிய பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சத்தியுகத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? नहीं जाएंगे, क्योंकि पहले परमधाम में जाना पड़ेगा। சத்தியுகத்துக்கு போக மாட்டோம், ஏன்னா முதல்ல நம்ம பரந்தாமத்துக்கு தான் போகணும். परमधाम की पहचान होनी चाहिए ना, जिसको कहते परम ब्रह्म। இப்ப பரந்தாமம் என்னன்ட்டு அடையாளம் தெரியணும் இல்லையா, யாரு என்னன்ட்டு. அப்போ யார சொல்றோம்? பரம்பிரம்மத்தை தான் பரந்தாமன்னு சொல்றோம். परम धाम चैतन्य परम धाम है या जड़ परम धाम की बात चल रही है? இங்க பரந்தாமத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது சைத்தன்யமான பரந்தாமத்தை பத்தி பேசுறாங்களா, நடமாடும் பரந்தாமத்தை பத்தி பேசுறாங்களா, இல்ல ஜடமான பரந்தாமத்தை பத்தி பேசுறாங்களா? चैतन्य, जिसको कहते हैं परम ब्रह्म। சைத்தன்யமான பரந்தாமத்தை பத்தி பேச்சு நடந்துட்டு இருக்கு. அதாவது அவங்களதான் சைத்தன்யமான பரந்தாமத்தை தான் என்னன்னு சொல்றோம்? பரம்பிரம்மம். परिवार में बच्चे बाप को याद करते, इस बाप से वर्षा लेना है, तो क्या उनको अपने बाप का पता चल जाता है कि यह? அதாவது குழந்தைகள் வந்து ஒரு குடும்பத்துல அப்பா கிட்ட இருந்து அப்பாவை நினைவு பண்றாங்க குழந்தைங்க. ஏன் அப்படின்னா அப்பா கிட்ட இருந்து சொத்தை வாங்கிக்கணும் இல்லையா? हमारा बाप है, माँ बताती है, तो फिर बीच में माँ को लाना पड़े। அப்போ என்ன, உடனே அந்த குழந்தைங்களுக்கு இவர்தான் அப்பா அப்படின்னு எல்லாம் அடையாளம் தெரிஞ்சிடுமா என்ன? இல்ல, நடுவுல அம்மா வராங்க, அம்மா வந்துதான் காமிக்கிறாங்க இவர்தான் அப்பான்ட்டு. அப்ப கண்டிப்பா இடையில அம்மா வேணும். ब्रह्मा चाहिए ना, तो दादा लिखराज के लिए तो बोल दिया कि इनका फोटो भी नहीं रखना है, फिर कौन सा? அப்ப பிரம்மா வேணும் இல்லையா? அப்ப தாதா லேக்ராஜுக்காக சொல்லிட்டாங்க, அதாவது இவருடைய போட்டோவை கூட வைக்க கூடாது. ब्रह्मा चाहिए। ब्रह्मा के तो 4 मुख दिखाए जाते, எந்த பிரம்மா வேணும்? பிரம்மாவை பார்த்தா நான்முக பிரம்மாவையும் காமிக்கிறாங்க, ஐமுக பிரம்மாவையும் காமிக்கிறாங்க. आनंद भी कहते हैं। तो जो परम पाठधारी ब्रह्म है, जो आदि में भी है, मध्य में भी है, अंत में भी है। அப்ப பரம் பாட் பண்ணக்கூடிய பிரம்மா இருக்காரு இல்லையா, அவர் ஆதியிலயும் இருக்காரு, மத்தியத்திலயும் இருக்காரு, கடைசிலயும் இருக்காரு. टेम्पररी नहीं है, तो उसको டெம்பரவரியா இல்ல. पहचानना पड़े ना। அப்ப அவரை நம்ம அறியணும் இல்லையா, அறிந்துக்கணும் இல்லையா? पहचानेंगे तो याद करेंगे, तो विकर्म विनाश हो जाए। அவரை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நினைவு பண்ண முடியும். அப்பதான் விகர்மங்கள் விநாசமாகும். आदि में भी है, मध्य में भी है, अंत में भी है, किसको याद करे? आदि சொல்றாங்க ஆதியிலயும் இருந்தாங்க, மத்தியத்திலயும் இருந்தாங்க, கடைசிலயும் இருக்காங்கன்னா அப்ப யாரை நினைக்கிறது?
सेवकराम को याद करे, उसकी फोटो निकाले, ढूंढे। இப்ப ஆதியில இருந்தாங்கன்னா ஆதியில சேவக்ராம் இருந்தார், அப்ப அவரை நினைக்கிறதா, அவருடைய போட்டோவை போய் தேடி எடுக்கிறதா என்ன? आदि में, मध्य में और अंत में क्या है जो सेम टू सेम है, जो मुकर्रर है? ஆதியிலயும் சரி, மத்தியத்திலயும் சரி, அந்தத்திலயும் சரி என்ன இருந்தது? நிலையான ரதம், சேம் டு சேம் அவரே தான் இருந்தாரு. उसका सूक्ष्म शरीर है, அந்த சூக்ஷ்ம சரீரம் அதே தானே இருந்தது. वो तो बोला उसको पहचानना पड़े ना, சொல்றாங்க அவரை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? पहचानेंगे तो याद करेंगे, அவரை தெரிஞ்சுக்கலன்னா எப்படி நினைப்பீங்க? वो विकर्म विनाश हो जाए। அப்ப விகர்மங்கள் விநாசம் ஆகிடணும். माना ब्रह्मा, तो आप बोलेंगे सूक्ष्म शरीर तो दिखता नहीं है, இப்ப பிரம்மா சொல்றாரு, நீங்க சொல்றீங்க சூக்ஷ்ம சரீரம் வந்து பார்க்கவே முடியறது இல்ல. उसको कैसे याद करेंगे? சூக்ஷ்ம சரீரம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல, அப்புறம் அதை எப்படி நம்ம நினைவு பண்றது? तो उस सूक्ष्म शरीर जो 23 तत्वों का सार है, இப்போ அந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன 23 தத்துவங்களோட சாரமா இருக்கிறது, उसको लेके शिव प्रवेश करता है। அதை எடுத்துக்கிட்டு தான் சிவன் வந்து பிரவேசமாகிறாரு. प्रवेश करके शंकर का पार्ट बजाता है, பிரவேசம் பண்ணி சங்கரனுடைய பாட்டு பண்றாரு. तो हम उसे पहचानते हैं, उसको याद करते हैं। அப்ப நம்ம அவங்கள வந்து தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் நினைவு பண்றோம். लेकिन बोला ये ब्रह्मा विष्णु शंकर भी अपना अपना पार्ट बजाकर वापिस चले जाएंगे। அப்ப சொல்றாங்க இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட தன்னுடைய பாட்டெல்லாம் செஞ்சுட்டு வாபஸ் போயிடுவாங்க. तब उनका पार्ट खत्म हो जाएगा तो किसको याद करेंगे? फिर அப்ப அவங்களுடைய பாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் யாரை நினைக்கிறது? किसी न किसी से टेम्पररी रूप में कार्य करेंगे। அப்ப யார் மூலமாவது டெம்பரரி ரூபமா காரியம் பண்ணுவாரு. फिर अष्टदेवों से कार्य करेंगे 2028 तक। அப்புறம் அஷ்டதேவர்கள் மூலமா காரியம் பண்ணுவாங்க 2028 வரைக்கும். तो बोला तो उसको पहचानना पड़े ना, पहचानेंगे तो याद करेंगे जो विकर्म। சொல்றாங்க அவங்கள நம்ம நினைவு கூறணும் இல்லையா? நினைவு கூறினா மட்டும்தான் அவங்கள நினைவு பண்ண முடியும். विनाश हो जाए, அவங்கள அடையாளம் கண்டா மட்டும்தான் நம்ம அவங்கள நினைவு பண்ண முடியும். அப்ப நினைவு பண்ணாதான் நம்மளுடைய விகர்மங்கள் விநாசமாகும். माना ब्रह्मा साकारी को पहचान कर याद करना जरूरी है क्या? அப்போ பிரம்மா சாக்காரத்தை அடையாளம் கண்டுபிடிச்சு அவரை நினைக்கிறது என்ன ரொம்ப அவசியமா? सतयुग में बनना तो हमें आत्मा ही है, சத்தியுகத்துல நம்ம ஆத்மாவாதான் ஆகணும். लेकिन कौन सी आत्मा है हम, हमारा पार्ट क्या है? ஆனா நம்ம எந்த ஆத்மா, நம்மளோட பார்ட் என்ன? ये तभी पता चलता है जब परिवार में बाप का पता हो। இது எப்ப நமக்கு தெரிய வரும்? நம்ம குடும்பத்துல நம்மளோட அப்பா யாருன்னு தெரிய வந்தாதானே தெரிய வரும். बाप का पता ही नहीं है, वह परिवार में हमें वर्षा दे दो हम बड़े बच्चे। அப்பாவை பத்தி தெரியவே தெரியல குடும்பத்துல, அப்புறம் சொத்தை கொடுங்க நாங்க தான் பெரிய குழந்தைங்க. ये बड़ा भाई जाएगा तो हम मालिक बनेंगे, இந்த பெரிய பையன் பெரிய அண்ணன் போயிட்டாங்கன்னா நாங்க வந்து எஜமானன் ஆகுவோம். ऐसा नहीं चल सकता। அப்படியெல்லாம் நடக்காது காரியம். बोला बाप का पता ही नहीं है, एडवांस पार्टी में तो बाप का पता है। அப்போ அப்பாவை பத்தி தெரியவே தெரியாது, ஆனா அட்வான்ஸ் பார்ட்டில அப்பாவை பத்தி தெரியும் ये இல்லையா? जो प्रजापिता ब्रह्मा है, राम की आत्मा है, आदम है, एडम है, यही बाप है हमारा। அதாவது அப்பாவை பத்தி தெரியாதுதான், ஆனா இங்க அட்வான்ஸ் பார்ட்டில அப்பாவை பத்தி தெரியும் இல்லையா? இங்க பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்லுங்க, இல்ல ராமாத்மான்னு சொல்லுங்க, ஆதம்னு சொல்லுங்க, ஆடம்னு சொல்லுங்க, அவர் தான் அப்பா, நம்மளோட அப்பா. लेकिन वो बाप कितनों को वर्षा दे देता है 2018 तक? அப்ப அந்த அப்பா வந்து எத்தனை பேருக்கு சொத்தை கொடுக்கறாரு 2018 வரைக்கும்? 8 को। फिर 8 को वर्षा देने के बाद गुप्त हो जाता है। 8 பேருக்கு சொத்தை கொடுக்கறாரு. 8 பேருக்கு சொத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிடுறாரு? மறைஞ்சிடறாரு, குப்தமாயிடுறாரு. क्यों गुप्त हो जाता है? क्योंकि उसको पता है अभी आगे का काम इन 8 को करना है। ஏன் அவர் குப்தமாயிடுறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் இனிமேல் எல்லா காரியமும் இந்த 8 பேர் தான் செய்யணும்ட்டு. तो बाबा ने एक वार्तालाप में बोला था कि अपना पार्ट अगर पता चलना है तो उसका फॉर्मूला क्या है? இப்ப பாபா ஒரு வார்த்தாலாப்ல சொன்னாரு, தன்னுடைய பார்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்ன? पहले अपने ग्रुप का मुखिया पता चले। ஃபர்ஸ்ட் தன்னுடைய குரூப்பினுடைய முக்கியமானவர் யாருன்னு நமக்கு தெரியணும். तो अष्टदेव का जो परिवार है, उन परिवार का बाप अष्टदेव वाली आत्मा है या नहीं है? அப்ப அஷ்டதேவர்களினுடைய ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அப்பா வந்து அஷ்டதேவர்களா தானே இருப்பாங்க.
है। இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. बाबा ने बोला अष्टदेव के बच्चे 108, அதனாலதான் பாபா சொல்லிட்டாரு, அஷ்டதேவர்களுடைய குழந்தைங்க யாரு? 108 பேரு. वो भी राजा ही प्राप्त करते हैं जन्म जन्मांतर। அவங்களும் என்ன ஆகுறாங்க? அந்த 108 பேரும் ஜென்ம ஜென்மமா ராஜ்யத்தை அடையிறாங்க. तो क्यों बोला बच्चे? ஏன் அவங்கள குழந்தைங்கன்னு சொல்லிட்டாங்க? अष्टदेव के बच्चे 108, அஷ்டதேவர்களுடைய குழந்தைங்க 108 பேர் ஏன் சொல்லிட்டாங்க? तो जरूर 2028-29 तक उनको वर्षा देने के निमित्त बनेंगे। அப்ப कண்டிப்பா 2028-29 வரைக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் சொத்து கொடுக்கறதுக்கான நிமித்தமா இந்த அஷ்டதேவர்கள் ஆவாங்க. अपने 12-12 के ग्रुप को, अपने परिवार को, तो बोला 12 பேர் இருக்க குரூப் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு उसको पहचानना पड़े ना, पहचानेंगे तो याद करेंगे तो विकर्म विनाश हो जाए। அப்ப அவரை அடையாளம் காணணும் இல்லையா? அடையாளம் காணதுக்கு அப்புறம் தான் நம்ம நினைக்க முடியும். அதுக்கப்புறம் தானே விக்கர்மங்கள் விநாசமாகும். बोला ये मेरा पार्ट है मेरी आत्मा का, ये तभी पता चलता है जब परिवार में बाप का पता हो। அப்ப சொல்றாங்க, இதுதான் என்னுடைய பார்ட், என்னுடைய ஆத்மாவினுடைய பார்ட் இதுதான் அப்படின்னு நமக்கு எப்ப தெரிய வருமோ, எப்ப அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அப்பாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய பார்ட் என்னன்ட்டு. बाप का पता है नहीं और परिवार में कहे हम वर्षा दे दो हम बड़े बच्चे, ऐसा नहीं चल सकता। அதாவது அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரியல, குடும்பத்துல அப்பா யாரு என்ன ஏது, நாங்க முன்னாடியே வந்துட்டோம், நாங்க தான் பெரிய பசங்க, எங்களுக்கு சொத்தை கொடுத்துருங்க அப்படின்னா அப்படியெல்லாம் நடக்காது. विकर्म विनाश तब होंगे जब समझ जाएंगे कि सुप्रीम सोल शिव जिस मुकर्रर रथ में आता है उसको ये आप समान बनाकर जाता है। அதாவது விகர்மங்கள் விநாசம் எப்ப ஆகுதோ, எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அதாவது சிவ சுப்ரீம் சோல் எந்த முக்கர் நிலையான ரதத்துல வராரோ அந்த அவரை தனக்கு சமமா ஆக்கிட்டு போறாரு இல்லையா? हमारी याद भी प्रवृत्ति मार्ग की होनी चाहिए। நம்மளுடைய நினைவு எப்படி இருக்கும்? பிரவருத்தி மார்க்கமா தான் இருக்கணும். வெறும் சிவனை மட்டும் ஞாபகப்படுத்தக்கூடாது, அவர் யாருக்குள்ள பிரவேசமா இருக்காரோ அவங்கள மட்டும் நினைக்க கூடாது. பிரவருத்தி மார்க்கம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கணும். तो शरीर और आत्मा दोनों चाहिए ना। அப்ப உடல் மற்றும் ஆத்மா ரெண்டுமே வேணும் தானே? तो पूछा कौन सा मुकर्रर रथ? அப்ப கேக்குறாங்க எந்த நிலையான ரதம்? यह तो टेम्पररी रथ है। कौन? இது டெம்பரரியான ரதம். யார் அது? ब्रह्मा। பிரம்மா. इसको तो याद नहीं करना है, तो இவரை நினைக்க கூடாது. पहचान जाइए। அப்ப அடையாளம் காணுங்க, கண்டுபிடிச்சுக்கோங்க. ब्रह्मा नामधारियों में अव्वल नंबर ब्रह्मा को पहचाने बगैर विकर्म विनाश नहीं करेंगे। பிரம்மா பேருடையவங்கள்ல முதல் நம்பரான பிரம்மாவை அறியாமல், அவங்கள அறிந்து கொள்ளாமல் நம்மளுடைய விகர்மங்கள் விநாசமாகாது. अव्वल नंबर ब्रह्मा माना प्रजापिता। முதல் நம்பர் பிரம்மானா யாரு? பிரஜாபிதா. शिव तो बिंदी है। சிவன் என்பது பிந்தி தான். आत्मा का नाम है, वो एक ही आत्मा है जिसके आत्मा का नाम होता है, बाकी சிவன் என்பது பிந்தி தான், ஆத்மாவினுடைய பேரு இல்லையா? அவர் ஒருத்தர் மட்டும்தான் அவருடைய பேர் ஆத்மாவுக்கு பேர் வைக்கப்படுது. तो सब शरीरधारी भोगी आत्मा है। மற்றவங்க எல்லாரும் சரீரத்தை தாரண பண்ணக்கூடிய, அதாவது எல்லா போகத்தையும் சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஆத்மாக்கள். शरीर की कर्मेंद्रियों के द्वारा भोग भोगती है। சரீரத்தின் கர்மேந்திரியங்கள் மூலமா நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். जन्म जन्मांतर तभी विकर्म बनते हैं। அதனாலதான் ஜென்ம ஜென்மமா நமக்கு விக்கர்மங்கள் ஏற்படுது. शिव का तो गर्भ से जन्म नहीं होता, சிவனுக்கு கர்ப்பம் மூலமா ஜென்மம் ஏற்படுறது இல்ல, अपना शरीर ही नहीं होता, தனக்குன்னு சரீரமே இல்ல. वह आत्मिक स्थिति में रहता है तो विकर्म बनते ही नहीं। அவர் ஆத்மிக் ஸ்திதியில இருக்கனால அவருக்கு விக்கர்மங்கள் ஏற்படுறதே இல்ல. तो विकर्म विनाश करने के लिए मुकर्रर साकर की पहचान चाहिए। அப்ப விக்கர்மங்களை விநாசம் செய்யறதுக்காக நிலையான ரதம் அந்த சாக்காரரை நம்ம அறிந்து கொள்ளணும். और फिर उस साकार में निराकार को याद ना किया तो पाप भस्म नहीं होंगे। அப்புறம் அந்த சாக்காரத்துல இருக்கக்கூடிய நிராகரரை நம்ம நினைவு பண்ணலன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் பஸ்மம் ஆகாது. किसी ने कहा जैसे को याद करेंगे वैसे बनेंगे। அப்ப யாரோ சொன்னாங்க, யாரை நம்ம நினைக்கிறோமோ அதே அவரை போலவே ஆகுவோம். तो बिंदी को याद करेंगे तो बिंदी बनेंगे। அப்ப பிந்திய நினைவு பண்ணோம்னா பிந்தி ஆயிடுவோம். सतयुग में देवता अपने को बिंदी नहीं समझते। சத்தியுகத்துல தேவதாக்கள் தன்னை வெறும் பிந்தின்னு மட்டும் புரிஞ்சுக்கிறது இல்ல,
बताए बिंदी के साथ देवताओं का अपना शरीर भी तो होता है। ஏன்னா சொல்றாங்க சத்தியுகத்துல பிந்தியும் கூடவே தேவதாக்களுக்கு அவங்களுடைய உடலும் தானே இருக்கு, दोनों का संयोग होता है। तो बाबा ரெண்டும் கலந்துதான் இருக்கு, ஆத்மா மற்றும் உடல். ने बोला प्रवृत्ति मार्ग की याद होनी चाहिए, ऐसा नहीं பாபா சொல்றாரு பிரவிற்த்தி மார்க்கத்தினுடைய நினைவு இருக்கணும். सिर्फ बिंदी। அப்படி இல்ல வெறும் பிந்திய மட்டும் मैं आत्मा ज्योति बिंदु हूँ। நான் ஆத்மா ஜோதிர் பிந்து बोले सत्युग में जाके तो बिंदी बनना है, சொல்றாங்க. சத்தியுகத்துல போய் பிந்தி தான் ஆகணும், देवता बनना है, आत्मिक स्थिति का पुरुषार्थ करना है। தேவதாவாகணும், ஆத்மிக் ஸ்திதியினுடைய புருஷார்த்தம் பண்ணணும். तो बाबा ने बोला हमारी याद प्रवृत्ति मार्ग की होनी चाहिए, இப்ப பாபா சொல்றாரு நம்மளுடைய நினைவு வந்து பிரவிற்த்தி மார்க்கத்தினுடையதா இருக்கணும், निवृत्ति मार्ग की याद नहीं होनी चाहिए। நிவிருத்தி மார்க்கத்தினுடைய நினைவா இருக்கக்கூடாது. सतयुग में देवता बनेंगे तो शरीर भी होगा। சத்தியுகத்துல தேவதா ஆகுறீங்கன்னா உடலும் இருக்கும். तो अभी भी जो याद है वो प्रवृत्ति मार्ग की होनी चाहिए। இப்ப கூட என்ன நினைவு பண்றீங்களோ அது பிரவிற்த்தி மார்க்கத்தினுடைய நினைவா இருக்கணும். बोला हमें तो जीवन मुक्ति भी पानी है। இப்ப சொல்றாங்க நாம வந்து ஜீவன் முக்தியையும் அடையணும். तो बोला शिव के लिए कहेंगे कि जीवन रहते वक्त हुए भी मुक्त स्थिति है। அப்ப சொல்றாங்க சிவனுக்காக நம்ம சொல்லுவோமா ஜீவன்ல இருந்துகிட்டே அவர் வந்து முக்தி அடையக்கூடிய சித்தியில இருந்தாருன்ட்டு? ऐसा शिव के लिए कहेंगे? नहीं कहेंगे। அந்த மாதிரி சிவனுக்காக சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். जो सदा मुक्त है उसकी मुक्ति की क्या दरकार? எப்பவுமே முக்தி அடைந்த நிலையில இருக்கிறவருக்கு எதுக்கு முக்தி தேவை? यहाँ तो जिस मुकर्रर रथ में प्रवेश करते हैं उस रथ की बात है। இங்க வந்து எந்த முக்கர ரதம் எந்த நிலையான ரதத்துல பிரவேசம் ஆகுறாரோ அவரை பத்தி பேசுறாங்க, அந்த ரதத்தை பத்தி பேசுறாங்க. उस रथ में शिव बाबा मुकर्रर रूप से प्रवेश करके उसको आप समान निराकारी बना देते। அந்த ரதத்துக்குள்ள சிவபாபா பிரவேசமாகி நிலையான ரூபத்துல பிரவேசமாகி அவரை தனக்கு சமமா நிராகாரியா ஆக்குறாரு, शिव ही बना देते हैं। சிவனாவே ஆக்கிடுறாரு. क्या बोल दिया? என்ன சொல்லிட்டாங்க? यही तो लॉजिक है। இதுதான் லாஜிக். उस मुकर्रर रूप में शिव बाबा मुकर्रर रूप से प्रवेश करके उसे आप समान निराकारी बना देते, शिव ही बना देते हैं। அந்த முக்கரன் அந்த நிலையான ரூபத்துல சிவபாபா பிரவேசமாகி அவரை தனக்கு சமமா நிராகாரி ஆக்கிடுறாரு, அதாவது சிவனாவே ஆக்கிடுறாரு. पहले से वो शिव है या उसको बनाया जाता है? முதல்ல இருந்து அவர் சிவனா இருந்தாரா இல்ல அவரை சிவனா ஆக்குறாங்களா? बनाया जाता है। 2018-19 के बाद की बात है। அவரை சிவனா உருவாக்குறாங்க இல்லையா? அதாவது 2018-19 அப்புறமான விஷயம் இது. तो क्या वह शिव हो गया? அப்ப என்ன அவர் முழுசா சிவன் ஆகிட்டாரா? थोड़े समय के लिए शिव तो हो गया, सदा கொஞ்ச காலத்துக்காக சிவன் ஆகிட்டாரு தான், शिव तो नहीं हुआ। சதா காலத்துக்காக சிவன் ஆகல. क्योंकि जिसका शरीर है वो आज नहीं तो कल छूटेगा तो जरूर। ஏன்னா யாருனுடைய உடல்ல இருக்காங்களோ அந்த உடல் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காது அந்த உடல் விட வேண்டிதானே வரும், கண்டிப்பா விடும், உடல் விட்டு விலகும். देखो कौन सी है वीसीडी नंबर? பாருங்க இது என்ன விசிடி நம்பர்? 2521। 2521. हाँ क्या बोला बाबा ने? कंवरबान भाई என்ன சொன்னாரு பாபா? கௌரவான் பாய் சொல்லுங்க. कि बाबा मुकर्रर रूप से प्रवेश करके उसे आप समान निराकारी बना देते हैं। அதாவது பாபா நிலையான ரூபத்துல பிரவேசமாகி அவரை தனக்கு சமமா நிராகாரியா ஆக்கிடுறாரு, शिव ही बना देते हैं। சிவனாவே ஆக்கிடுறாரு. थोड़े समय के लिए शिव तो हो गया, கொஞ்ச காலத்துக்காக சிவன் ஆகிடுறாரு தான், सदा शिव तो नहीं हुआ। ஆனா சதா சிவனா ஆகிறது இல்ல. कि जिसका शरीर है वो आज नहीं तो कल छूटेगा तो जरूर। ஏன்னா யாரினுடைய உடலா இருக்கோ அந்த அதாவது சிவனுக்கு சமமா ஆயிருக்காரு இல்லையா, அவருடைய உடல் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா அந்த உடலை விட வேண்டிதான் வரும், नया शरीर धारण करेगा। புதிய உடலை தாரணை பண்ணுவாங்க. इतना क्लियर कट बोल दिया। எவ்வளவு கிளியரா சொல்லிட்டாங்க பாருங்க. शिव को तो अपना शरीर होता ही नहीं, ये बात சிவனுக்கு தன்னுடைய உடல் என்பது இருப்பதே இல்ல.
ब्रह्मा के लिए लागू नहीं होती है। இந்த விஷயம் பிரம்மாக்காக எல்லாம் ஈடாகாது, சொல்லப்படாது. सब है सब प्रजापिता के लिए जो शिव समान जिसको बनाता है, எல்லாமே என்னென்ன விஷயம் சொல்றாங்க எல்லாமே பிரஜாபிதாக்காக தான் சொல்லப்படுது. யார சிவனுக்கு சமமா ஆக்குறாரோ. बोला वो शिव समान नहीं, शिव ही बना देते उसको। அப்ப சொல்றாங்க சிவனுக்கு சமமா இல்ல, சிவனாவே ஆக்கிடுறாரு அவரை. और आगे बोला कि लेकिन सदाशिव नहीं हुआ जिसका அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நான் அவர் சதாசிவன் ஆகிறது இல்ல. शरीर है वो आज नहीं तो कल छूटेगा तो जरूर। அவருடைய உடல் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எப்பயாச்சும் அதை விட வேண்டியதா வரும், அந்த உடலை விட வேண்டியதா வரும். नया शरीर धारण करेगा। புதிய சரீரத்தை தாரணை பண்ணுவாங்க. शिव को तो अपना शरीर होता ही नहीं। சிவனுக்கு தன்னுடைய சரீரம் என்பது இருப்பதே இல்ல. अभी देखो इस बात को, अभी उसको शिव ही बना दिया இப்ப பாருங்க இந்த விஷயத்த, அவரை சிவனாவே ஆக்கிட்டாரு. तो बोलो उसको तो अपना शरीर होता ही नहीं, तुरिया बन गया वो। இப்ப அப்ப என்ன ஆயிடுச்சு, அப்ப சிவனுக்கு வந்து தனக்குன்னு ஏதோ ஒரு உடலும் இல்ல, அவர் உயர்ந்த நிலைக்கு போயிட்டாரு, உயர்வான நிலையை அடைஞ்சிட்டாரு. अभी जो शिव का फॉर्मूला है वही उसके लिए लागू होगा, तो बच्चे के रूप में जन्म देने की क्या जरूरत है, लेने की। அப்போ பாருங்க இதுல என்ன சொல்லிட்டாங்க, அவர் சிவனாவே ஆகிட்டாரு, அப்ப அந்த உயர்ந்த நிலைக்கு ஆயிட்டாரு, அப்ப சிவன் மாதிரியே ஆகிட்டாரு. அப்படின்றப்போ அவர் போய் குழந்தையான ரூபத்துல போய் ஜென்மம் எடுக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? தனக்குன்னு உடல் இல்ல, சிவன் எப்படி இருக்காரோ தனக்கு உடல் இல்லாம அதே மாதிரி இவரும் ஆகிட்டாரு. அப்ப உயர்ந்த நிலைக்கு போயிட்டாரு. அப்படின்றப்ப அவர் ஏன் போய் திருப்பி உடல் குழந்தை ரூபத்துல போய் உடல் எடுத்துக்க போறாரு, ஜென்மம் எடுத்துக்க போறாரு? जैसे शिव प्रवेश करके कार्य करता है वैसे ही वो भी शरीर ले लेगा। कोई எப்படி சிவன் பிரவேசமாகி காரியம் பண்றாரோ அதே மாதிரிதான் அவரும் உடல் எடுத்துக்கிறாரு. तो बोला शिव को तो अपना शरीर होता ही नहीं और उसको சொல்றாங்க, சிவனுக்கு அவருடைய உடல் என்பது இருப்பதே இல்ல, शिव बना दिया, அப்புறம் அவரையும் சிவன் ஆக்கிட்டாரு. तो जन्म लेने की जरूरत है गर्भ द्वारा। அப்போ கர்ப்பம் மூலமா ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கா என்ன? जो 32 गुण दिखाए वो 32 गुण फिर साबित होगा। அதாவது அப்புறம் தான், அப்போ ஜென்மம் கர்ப்பத்துல இருந்து அவர் எடுக்க மாட்டாரு, அப்போதான் அந்த 32 குணங்கள் காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த 32 குணங்கள் அவர் திருப்பியும் புதிய உடலை தாரணை பண்ணும் போதுதான் அது வந்துட்டு சொல்லப்படும். फिर कोर्ट में बोल सकते, அப்புறம் தான் நம்ம போய் கோர்ட்ல சொல்ல முடியும்.